ஓகே, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா எக்கானமியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், இந்திய பொருளாதாரத்தோட முதல் கிளாஸ் வந்து பார்க்க போறோம். ஒரு 15 கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா நம்ம டோட்டல் எக்கானமி வந்து முடிச்சிடும். ஒரு 15 கிளாஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஃபார் குரூப் 4 சிலபஸ், கொஞ்சம் குரூப் 2 இல்ல குரூப் 1 இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம், சில விஷயங்கள் கொஞ்சம் டெப்தா சொல்றதுக்கு. அதிகபட்சம் பார்த்தோம்னா ஒரு 18 கிளாஸ்ல எல்லாருக்கும் முடிச்சிடும். இப்போ நீங்க குரூப் 4 படிச்சிருந்தாலும் நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. சில விஷயம்லாம் வந்து கொஞ்சம் டெப் கொஞ்சம் டீப்பா நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? அது வந்து நமக்கு உதவும் கண்டிப்பா எங்க இருந்தாலும். இது வேணாம் நமக்கு வராது, நம்ம குரூப் 4ல இவ்வளவுதான் கேட்பாங்களா, விட்டுறாதீங்க. ஸோ முழுசா படிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்ட்ல எத்தனை கொஸ்டின் வருது, அந்த சப்ஜெக்டோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். இந்தியன் எக்கானமி. ஓகேவா? இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 7ல இருந்து 8 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இதே குரூப் 2ல பார்த்தோம்னா உங்களுக்கு 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதே குரூப் 1 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. ஸோ குரூப் 1னா உங்களுக்கு 15 கேள்வி கிட்ட வரும். மற்ற குரூப் 2, குரூப் 4னா உங்களுக்கு 7ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா இங்க வந்து 75 கேள்வி தான், இங்க வந்து பார்த்தா 175 கேள்வி குரூப் 1ல. அதனால அங்க 15 கேள்வி வரைக்கும் வரும். இதுல வந்து பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் கேள்வி வரும், ஸ்கூல் புத்தகத்துல இருந்து அப்படியே டைரக்டா வரும். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 2 கேள்வி இல்ல 3 கேள்வி வந்து பார்த்தோம்னா அந்த அந்த டைம்ல எக்கானமில பொருளாதாரத்துல நடந்த நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டாட்டிக்கை முடிச்சிருவோம். அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம் கடைசியில. அதுதான் குரூப் 1ல அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் நோக்கி வரும். ஒரு 3 கிளாஸ் தேவைப்படும் இந்த வருஷத்துல. எக்கானமில என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்திருக்கோ மேஜர்லாம் நம்ம கடைசியில பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக்கானது என்னென்ன ஸ்டாட்டிக் இருக்கோ, ஸ்கூல் புத்தகத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் படிச்சிருவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா 7 கொஸ்டின் வரும், குரூப் 4 இருந்தாலும் குரூப் 2 இருந்தாலும் சரி. இதே குரூப் 1 வந்து பாத்தீங்கன்னா உங்க 15 கொஸ்டினுக்கும் நீங்க எக்கானமில எதிர்பார்க்கலாம் இந்திய பொருளாதாரத்துல. சரி நம்ம பார்ப்போம். இதுதான் உங்களோட சிலபஸ். குரூப் 4 இருந்தாலும் குரூப் 2 இருந்தாலும் சிலபஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஸோ எடுத்தோன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கு, உலகத்துல எவ்வளவு பெருசா இருக்கு, ஓகேவா? அந்த மாதிரி அதோட இயல்புகள் என்ன, இங்க இருக்கக்கூடிய மக்கள் செக்ஸ் ரேஷியோ, ஆண்களும் பெண்களும் உள்ள அந்த சதவீதம் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி அந்த இயல்புகளை பத்தி கேட்கறாங்க, ஜென்ரலானது. அடுத்து பார்த்தோம்னா 5 ஆண்டு திட்டம், பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களோட சிலபஸ்ல இருக்கு. முக்கியமா நீங்க எதை பத்தி படிப்பீங்கன்னா பேங்கிங் பத்தி படிப்போம். ஆர்பிஐயும் ஆர்பிஐ சார்ந்த பேங்கிங் ஒரு பக்கமும், அரசாங்கத்துக்கு வரக்கூடிய நிதி ரெவன்யூ. இப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா வரி மூலமா நிதி வந்து கலெக்ட் பண்றாங்கல்ல, வரி கட்டுறோம், டைரக்ட் டாக்ஸ் கட்டுறோம், இன்டைரக்ட் டாக்ஸ் கட்டுறோம், ஜிஎஸ்டி ஒரு டைப் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து நம்ம கட்டுறோம் அரசாங்கத்துக்கு. இதெல்லாம் எப்படி வருது, அந்த அந்த வரக்கூடிய காசை அரசாங்கம் எப்படி செலவு பண்ணுது, இது எல்லாமே இந்த எக்கானமில நம்ம வந்து ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓகே, உங்களுக்கு எல்லா கான்செப்டும் நான் சொல்லி தந்துடுறேன். எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நீங்க கான்செப்ட் தெரிஞ்சுக்கினா போதும், அதை நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஒரு குரூப் 1 குரூப் 2ல படிக்கிறீங்கன்னா நீங்களே கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, அந்த மாதிரி இதுல எது அதிகப்படுத்தினா இங்க என்ன ஆகும். இப்போ ஒரு ஒரு ரெப்போ ரேட் அதிகப்படுத்தினா இந்த நாட்டோட பொருளாதாரத்துல என்ன ஒரு விளைவுகள் வந்து மாத்துன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான் படிக்கணும், அதுக்கு நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து கிளாரிட்டியா சொல்லுவோம். நீங்க டெய்லி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. டெய்லி ஈவினிங் வந்து பார்த்தோம்னா 5ல இருந்து 6 மணி வரைக்கும் நம்ம கிளாஸ் வந்து நடக்கும். நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட லிங்க் இருக்கும், டெலகிராம் லிங்க். ஓகேவா? சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ல நீங்க என்னென்னலாம் படிக்கணுன்றது பாருங்க. ஸ்கூல் புக் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ல இருந்து 10வது வரைக்கும் எதுவுமே இருக்காது பெருசா. அதுல வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பெரிய கான்செப்டே கவர் ஆயிருக்காது. எல்லாமே பார்த்தா சின்ன சின்ன லெசனா தான் இருக்கும். 6வதுல ஒரு லெசனோ, 7வதுல ஒரு 2 லெசன், 8வதுல ஒரு 2 லெசன், 9வது 10வதுல ஒரு 10 லெசன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளோட சிலபஸ்ல இருக்கிற துளி கூட கவர் ஆகாது, ஒரு 10% கூட கவர் ஆகாது. நம்ம அதை தாண்டி படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து 6 to 10ல சும்மா தான், நீங்க +1 +2 படிச்சே ஆகணும். ஸோ +1 +2 என்னென்னலாம் படிக்கணும் அப்படி பார்த்தோம்னா, +1ல வந்து பார்த்தோம்னா நீங்க 7வதுல இருந்து 11வது லெசனுக்கும் படிக்கணும். 7, 8, 9, 10, 11க்கும் படிக்கணும் +1ல எக்கானமில, இந்திய பொருளாதாரத்துல. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தா +2 படிக்கணும். +2ல கொடுத்துருக்கேன் 2, 5 இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். 2, 5, 6, 7
இதுல இருக்க எல்லா கண்டென்ட்டும் நம்ம கிளாஸும் எடுத்துருவோம். ஓகேவா? அந்த +2 புக்கும் +1 புக்லயும் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை கிளாஸையும் எடுத்துருவோம். அதே போல குரூப் 1 படிக்கிறவங்க நீங்க காமர்ஸும் கொஞ்சம் பாத்துக்கணும். ஓகேவா? நீங்க குரூப் 4 படிக்கிறீங்களா அந்த அளவுக்கு பார்க்க தேவையில்ல. குரூப் 1 படிக்கிறீங்களா இருந்தா இந்த காமர்ஸ்ல இருக்கு பாருங்க, இதுவும் பாத்துக்கணும். ஏன்னா இதுவும் பார்த்தோம்னா நம்ம சிலபஸோட ஒன்றி போற சப்ஜெக்ட். ஸோ அதுல குடுத்திருக்க லெசன்ஸ் மட்டும் தேடி படிச்சா போதும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து புக் லிஸ்ட். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே குரூப்ல வந்து போட்டுருவாங்க. நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணோம்னா பிடிஎஃப் கிடைச்சிரும். சரி, என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது இதுல வந்து பார்த்தோம்னா எப்பவுமே ஒவ்வொரு ஏரியாவுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இந்த ஏரியாலாம் நீங்க படிக்காமே போகக்கூடாது. இப்ப நேத்து நம்ம வந்து ஐஎன்எம்க்கு பார்த்தோம். நியூஸ் பேப்பர் எப்பவுமே நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு கேள்வி வரும். இந்த மாதிரி சமூக சீர்திருத்த இயக்கத்துல இருந்து ஒரு கேள்வி வரும் அப்படின்றத நேத்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி இருக்குல்ல, அதுல இருந்து எப்பவுமே ஒரு கேள்வி வந்துடும். இந்தியா வந்து உலகத்துல எத்தனாவது பெரிய பொருளாதாரம்? ஓகேவா? அந்த மாதிரியும் டெமோகிராபிக் டிவிடெண்ட், இங்க இருக்கக்கூடிய அந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட்டை வச்சு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. செக்ஸ் ரேஷியோவை வச்சு கேள்வி வந்து கேட்பாங்க. அது இல்லைன்னா பாப்புலேஷன் டென்சிட்டியை வச்சு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இல்ல பர்த் ரேட், டெத் ரேட்டை வச்சு இந்த இறப்பு விகிதம், இந்த பிறப்பு விகிதத்தை வச்சு கேள்வி கேட்பாங்க. எந்த மாநிலம் வந்து குறைஞ்ச அளவுல இருக்கு இறப்பு விகிதம் இருக்கு, அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. எல்லாத்தையும் நம்ம படிப்போம். அது மட்டும் இல்லாம 5 இயர் பிளான்ஸ்ல இருந்து எப்பவுமே ஒரு கேள்வி வரும். மொத்தம் 12 பிளான்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்னுல ஆரம்பிச்சு 12 பிளான்ஸ் இருக்கு. அதோட வருஷம், அதோட தீம் என்ன, அதோட எய்ம் என்ன, அதோட ஃபோக்கஸ் என்ன, அது ஜெயிச்சுதா இல்லையா, அந்த 5 இயர் பிளானுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சா இல்லையா, இந்த 5 இயர் பிளான் எதை நோக்கி திட்டம் இருந்தது, அக்ரிகல்ச்சரை நோக்கி இருந்ததா, அதோட மையக்கரு. ஓகேவா? அந்த காசு செலவு பண்றது எல்லாமே அக்ரிகல்ச்சரா, இண்டஸ்ட்ரீஸா, இல்ல அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம படிப்போம். அடுத்து பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் கேள்வி இதுல இருந்துலாம் அதிகமா வரும். அதனாலதான் அதெல்லாம் சொல்றேன். ரிசர்வ் பேங்கை பத்தி கேள்வி வரும். ரிசர்வ் பேங்க் எப்ப ஆரம்பிச்சாங்க? ஓகே, அது மட்டும் இல்ல இந்தியாவோட பேங்கிங், இப்போ எஸ்பிஐன்றோம், ஒரு காலத்துல இது எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க? அந்த இதெல்லாம் நம்ம படிப்போம். இம்பீரியல் பேங்க், இதெல்லாம் வந்து பார்த்தா 1921 பேர் வைக்கிறாங்க, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. அது வந்து பார்த்தா 1955 வந்து பார்த்தா எஸ்பிஐ மாத்துறோம், நேஷனலைஸ் பண்றோம். அந்த மாதிரி மத்த பேங்க் என்னென்ன பேங்க் எப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம தேசிய மயமாக்கணும். இங்க இருக்கக்கூடிய வங்கிகளை எந்த வருஷம் எவ்வளவு பேங்க் நேஷனலைஸ் பண்ணோம், ஏன் நேஷனலைஸ் பண்ணோம், அதெல்லாம் படிப்போம். மானிட்டரி பாலிசினா என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம். அடுத்து பார்த்தோம்னா ஃபைனான்ஸ் கமிஷன். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் இப்ப வந்து பார்த்தோம்னா கடைசி என்கே சிங் கமிட்டி இருந்தது, 15வது ஃபைனான்ஸ் கமிஷன். இப்ப 16வது ஃபைனான்ஸ் கமிஷன் போட்டாங்க. ஓகேவா? 16th ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து அரவிந்த் அரவிந்த் பெனாகிரையா அவர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஃபைனான்ஸ் கமிஷனோட தலைவர் யாரு, எந்த வருஷம், அதுக்கடுத்து இந்த ஃபைனான்ஸ் கமிஷனை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த ஆர்டிகல்ல இருந்து அதுல இருக்கிற மெம்பர்ஸ் எப்போ இந்த ஃபைனான்ஸ் கமிஷனை உருவாக்குவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதுதான் கொஞ்சம் மேஜர் ஏரியா. இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகே, பாத்தீங்கன்னா 5 இயர் பிளான் தான் கேட்டிருக்காங்க. 5 இயர் பிளான் அதோட எய்ம், இது வந்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீம் இருக்கும். ஒரு 5 இயர் பிளானுக்கும் அதை தான் கேட்டிருக்காங்க. மறுபடியும் பாருங்க, டெமோகிராபிக் டிவிடெண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. பர்த் ரேட்னா என்னப்பா, டெத் ரேட்னா என்னப்பா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்க, ஆர்பிஐ பத்தி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பெரும்பான்மையா இந்த டாபிக்ல இருக்கு பாருங்க, இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு 60 to 70% வந்துடும். ஸோ இந்த டாபிக்லாம் நீங்க எக்காரணம் கொண்டும் படிக்காமையோ இல்ல எனக்கு தெரியலன்னும் போது விட்டுட்டு போக கூடாது. ஓகேவா? டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணாம உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு கிளாஸ்ல, நீங்க வந்து இந்த சாட்ல வந்து சொல்லுங்க. சப்போஸ் நீங்க யூடியூப்ல வீடியோ பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க, நான் வந்து அதுக்கு ஆன்சர் சொல்றேன். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். நம்ம சிலபஸ்ல பார்த்தோம் நேச்சர் இந்தியன் எக்கானமி. ஸோ இதுதான் வந்து உங்களோட சிலபஸ்லயும் இருந்தது. ஸோ அந்த சிலபஸை வந்து நம்ம இன்னைக்கு வந்து டெய்லியும் சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டா முடிச்சுன்னு வருவோம். ஓகேவா? இப்போ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், இப்போ இன்னைக்கு வந்து இந்த பாயிண்ட்டை முடிச்சிருவோம். ஓகேவா? நாளைக்கு வந்து ஜாகிரபி, நாளைக்கு இந்த பாயிண்ட்டை முடிப்போம். இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு பாயிண்ட்டை முடிச்சு 15 நாள் டோட்டல் எக்கானமியை முடிச்சு விட்டுருவோம். இந்த பிடிஎஃப் நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். ஓகே, இது வந்து புக்கா வேணும்னா கூட நாங்க வந்து புக் வந்து போட்டிருக்கோம். நீங்க விருப்பங்கிறோம் அந்த புக் வந்து வாங்கிக்கலாம். இது எனக்கு புக்கா வேணும் அப்படின்னா ஓகேவா, பிரிண்ட் அவுட் போட்டு. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்தியன் எக்கானமி கிளாஸ் 1 ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இந்தியன் எக்கானமி
இந்திய பொருளாதாரம் இருக்குன்னா உலக அளவுல நம்ம எவ்வளவு பெரிய பொருளாதாரம்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியாவோட பொருளாதாரம் பார்த்தோம்னா உலக அளவுல வந்து பார்த்தோம்னா 5வது இடம். ஸோ இது எப்படி டிட்டர்மின் பண்றாங்க, இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கும்போது, இப்போ இந்தியான்ற ஒரு நாடு இருக்குன்னா ஒரு வருஷத்துல இந்தியாவுல எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி ஆயிருக்கும், ஓகே, எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி ஆயிருக்குமோ அப்போ இவ்வளவு கோடிகள் வந்து இந்தியாவுல இந்த வருஷம் உற்பத்தி ஆயிருக்கு. அப்போ அமெரிக்கா பாக்குறாங்க. அமெரிக்கா பார்க்கும்போது அவங்க எவ்வளவு கோடி உற்பத்தி ஆயிருக்கு. இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா 3 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொல்றோம். நம்ம வந்து 3 ட்ரில்லியன் எக்கானமி, நம்மளோட உற்பத்தி ஆண்டு உற்பத்தி வந்து பார்த்தோம்னா 3 ட்ரில்லியனுக்கு நம்ம வந்து உற்பத்தி பண்றோம். இதே நீங்க அமெரிக்கா இல்ல சைனா பார்த்தோம்னா அவங்கள பார்த்தா நம்மளோட ஒண்ணு அதிகமா இருப்பாங்க. அவங்க 15 ட்ரில்லியன் 14 ட்ரில்லியன் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது உலக அளவுல பார்க்கணும்னா நம்ம வந்து பார்த்தோம்னா 5வது பெரிய பொருளாதாரம். ஓகேவா, இதுக்கு முன்னாடி நம்ம 7ல இருந்தோம், 6 வந்து இப்ப 5 வந்து வந்துட்டோம். சோ இப்ப வந்து இப்பவும் பார்த்தோம்னா இன்னைக்கு கூட நம்ம 5 தான் பொருளாதாரம். சோ இதை ஞாபகம் வச்சுங்க. உலக அளவுல நம்ம பொருளாதாரத்துல எக்கானமில 5வது. ஃபர்ஸ்ட் யாரும் தெரிஞ்சு வச்சுப்பேன். ஓகேவா, நாளைக்கு இதுவும் கேள்வி வரும். ஃபர்ஸ்ட் இயர்னா அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். 2வது சைனா, 3வது ஜப்பான். சோ எப்பவுமே நம்ம வந்து 5வது இடம் போதும் ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாங்கப்பா, செகண்ட் யார் இருக்கிறாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். யூஎஸ்ஏ தான் பெருசு, 2வது சைனா, நம்ம வந்து 5வது இடம். சோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்திய பொருளாதாரம்ன்றது 5வது பெரிய பொருளாதாரமா இருக்கு உலக வரிசையில, உலகத்துல பார்க்கும்போது. சோ இந்தியா வந்து 5th லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டு. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அடிக்கடி கேள்வி வந்து கேட்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா. சோ அதுதான் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ, 2வது சைனா, 5வது இந்தியா. இப்ப நம்ம சிலபஸ்க்கு போயிடலாம். சிலபஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். என்ன இயல்புகள் பார்க்கும்போது சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகே, நம்மளோட பொருளாதாரத்துக்குன்னு சில தனித்துவமான இயல்புகள் இருக்கு. அது என்ன இயல்புகள்னு பார்ப்போம். இந்தியா வந்து ஒரு மிக்சடு எக்கானமி. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னன்றது பாத்துரும். ஓகேவா. இப்போ உங்களுக்கு ஒரு 1960s பார்த்தோம்னு வச்சுங்க, 1960 பார்த்தோமே உலகமே வந்து பார்த்தோம்னா 2 விதமான, இது வந்து 1950 கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்பவே பார்த்தோம்னா இந்த உலகமே வந்து பார்த்தா 2 பொருளாதாரமா பிரிஞ்சு இருந்தது. ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா சில சில பொருளாதாரம் எதுனா கேபிட்டலிஸ்ட் எக்கானமியும், சிலது வந்து பார்த்தா சோசியலிஸ்ட் எக்கானமியும். சோசியலிஸ்ட் ஆர் கம்யூனிஸ்ட் எக்கானமி, நீங்க எதனா சொல்லிக்கலாம், எல்லாம் ஒரு இதுதான். சோ நம்ம வந்து கம்யூனிஸ்ட் எக்கானமி போட்டுருக்கோம், கம்யூனிஸ்ட். ஓகேவா. இப்ப எப்படின்னா இந்த உலகமே வந்து பார்த்தா 2ஆ பிரிஞ்சது. ஒண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னா கேபிட்டலிஸ்ட். ஓகே, இப்ப வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, முதலாளித்துவம், தமிழ்ல சொல்லுவோம் முதலாளித்துவம், இன்னொன்னு வந்து தொழிலாளித்துவம். தொழிலாளிக்கு தான் சிறந்ததுன்னு சொல்லும். அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சோசியலிஸ்ட் எல்லாமே சொல்லலாம். ஓகே, இப்ப முதலாளித்துவம் என்ன சொல்றதுன்னா எல்லாமே வந்து பிரைவேட் கிட்ட விட்டுருவாங்க. ஓகே, அரசாங்கன்றது என்ன பண்ணுன்னா இந்த பிரைவேட் செக்டரை ரெகுலேட் தான் பண்ணும். ரெகுலேட்னா அவங்களுக்கு சில ரூல்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. மற்றபடி அங்க இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஃப்ரீ ஹேண்டா, எந்த ஒரு தடையும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனி தான் வந்து பார்த்தோம்னா பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தோம்னா யூஎஸ்ஏ, இங்க இருக்கக்கூடிய யூரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. கேபிட்டலிஸ்ட் எக்கானமி முதலாளித்துவமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்தியாவில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுங்க, கவர்மெண்ட் கம்பெனி எல்லாம் இருக்குது, எல்லாமே பார்த்தா பிரைவேட் தான் இருக்கும். அங்க தண்ணி கொடுக்கறதுல இருந்து கேஸ் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே பிரைவேட் தான் பார்த்துப்பாங்க. அந்த மக்கள் வந்து பார்த்தா அந்த பிரைவேட், அந்த தனியார் இருக்காங்களா அவங்க எவ்வளவு காசு கேட்கறாங்களோ அது மக்கள் வந்து செலுத்திடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மாடல். 2வது வந்து பார்த்தோம்னா எல்லாமே அரசாங்கம் தான் தரும், சோசியலிஸ்ட் எக்கானமி. எல்லாமே பார்த்தோம்னா அங்க வந்து தண்ணியில இருந்து அந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருந்து அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாமே கவர்மெண்ட் தான் இருக்கும். இந்த கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தோம்னா, ஒரே நிமிஷம் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க சரவணா. ஓகேவா, எல்லாமே வந்து பார்த்தா கவர்மெண்ட் தான் இருக்கும். இந்த மாதிரி உலகமே வந்து பார்த்தோம் ஒரு பக்கம் பிரைவேட்டும் ஒரு பக்கம் கவர்மெண்டா பிரிஞ்சு இருந்தது. அப்போ இந்தியா வந்து எந்த பாதையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா பிரைவேட் மட்டுமும் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் மட்டுமும் இருக்கக்கூடாது, இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு புதுசா ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வந்து எடுத்தோம். அதுதான் வந்து பார்த்தோம்னா மிக்ஸ்டு எக்கானமி. மிக்ஸ்டு எக்கானமினா என்னன்னா கலப்பு பொருளாதாரம்னா என்னன்னா கவர்மெண்ட்டும் இருக்கும் பிரைவேட்டும் இருக்கும். ஓகேவா, ஆனா கவர்மெண்ட் தான் ஓங்கி இருக்கும். அப்போ அந்த டைம்ல கவர்மெண்ட் கீழே பிரைவேட்டும் இயங்கும். ஓகே, கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவையானதெல்லாம் அந்த பிரைவேட் வந்து பண்ணும். ஸோ இதுல என்ன ஆச்சுன்னா கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா
அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை இந்திய அரசாங்கம் தேர்ந்தெடுத்தது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிரைவேட்டு, இந்த பக்கம் பார்த்தோம் பியூர் கவர்மெண்ட், எல்லாமே கவர்மெண்ட் தான். நாளைக்கு உங்களுக்கு சோப்பு ஒன்னாலும் ஒரு ஷாம்பு ஒன்னாலும் எல்லாமே கவர்மெண்ட் தான் தரும். அரிசி, தண்ணி எல்லாமே. இங்க வந்து எல்லாமே பிரைவேட். நம்ம என்ன பண்ணோம்னா இடையில எடுத்துட்டோம். ஓகே, மிடில் ஸ்டெப் எடுத்துட்டோம். இதுல வந்து பார்த்தா சில விஷயங்கள் கவர்மெண்ட் பாத்துக்கிச்சு. ஸோ கவர்மெண்ட் எந்த விஷயம்லாம் பார்த்திருக்கோம் பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து, அதுக்கடுத்து என்னென்ன அத்தியாவசிய தேவை, கல்வி, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் பாத்துக்கிச்சு. அப்போ சிலதை பிரைவேட் கிட்ட கொடுத்துட்டாங்க. சில ஆடம்பர பொருட்கள், கமர்ஷியலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் வந்து பிரைவேட் கம்பெனி நீங்களே தயாரிச்சு கொடுங்க. அந்த மாதிரி அத்தியாவசியத்தெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துச்சு. இந்த மாதிரி 2 விதமா நம்ம பிரிச்சுக்கணும் இந்திய அரசாங்கம். ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா மிக்ஸ்டு எக்கானமின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியான்றது ஒரு மிக்ஸ்டு எக்கானமி. இதுல என்ன சொல்றோம்னா பிரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஓகே, ஒரு பக்கம் உங்களுக்கு டாடா கம்பெனிஸும் இருக்கும், ஒரு பக்கம் கவர்மெண்டோட பிஎஸ்யூ இப்ப இருக்கக்கூடிய இதுல கெயிலு அந்த மாதிரி கவர்மெண்ட் நிறுவனமும் இருக்கும். ஓகே, இந்த பக்கம் வந்து பார்த்தா டாடா ஏர்லைன்ஸ் போன்ற பிரைவேட் நிறுவனம் இருக்கும். இவங்களும் சேர்ந்து தான் வந்து ஒர்க் பண்ணாங்க. இருந்தாலும் இந்த பிரைவேட்டுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன், நிறைய தடைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து 1991 உடையும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பிரைவேட்டுக்குலாம் அந்த தடையும் இல்லை, அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்தியான்றது ஒரு மிக்ஸ்டு எக்கானமி. இதுல கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் சேர்ந்து இந்த மக்களுக்கு தேவையான நல்ல விஷயத்த பண்ணாங்க. ஓகே, மக்களுக்கு வந்து எல்லாமே தேவை. ஒண்ணு வந்து அடிப்படையான பொருட்கள் தேவை, சில டைம் ஆடம்பரமான பொருட்களும் தேவைப்படும். இப்ப அடிப்படையான பொருளும் தேவை ஒருத்தருக்கு, ஆடம்பரமான பொருளும் தேவைப்படும், டிவியும் தேவைப்படும். இப்ப டிவி போய் கவர்மெண்ட் ரெடி பண்ண முடியாது, அதெல்லாம் பிரைவேட் வந்து ரெடி பண்ணும். ஆனா மக்களுக்கு அடிப்படையானது தேவையா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தா அரசாங்கமே கொடுத்துரும். சோ சரி, நம்ம பார்ப்போம். இதான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா தனியாரும் பொதுத்துறை நிறுவனமும். ஸோ கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ இங்க அழகா கொடுத்துருக்கும் பாருங்க. மிக்ஸ்டு எக்கனாமினா என்ன? இந்த மிக்ஸ்டு எக்கனாமினா என்னன்னா, ஒரு பக்கம் உற்பத்தி பண்ணு பாருங்க, ஒரு பிரைவேட் வந்து உற்பத்தி பண்றாங்க. ஓகேங்களா, அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா அரசாங்கம் வந்து கண்காணிக்கும், ரெகுலேட் பண்ணி கண்காணிச்சு பண்ணுவாங்க. ஓகே, அரசாங்கமும் இருக்கும், பிரைவேட்டா இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த எந்த ஒரு சர்வீஸ்னாலும் மக்களுக்கு தருவாங்க. ஸோ இதைதான் எக்ஸாம்ல கேட்பாங்க, மிக்ஸ்டு எக்கானமினா என்ன அப்படி கேட்டாங்கன்னா, பிரைவேட்டு கவர்மெண்ட், ஓகேவா, பப்ளிக் செக்டாரும் பிரைவேட் செக்டாரும் சேர்ந்து, ஓகே, பொதுத்துறையும் தனியார் நிறுவனம் சேர்ந்து ஒர்க் பண்ற மாடல் தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம் சுதந்திரம் அடைஞ்ச உடனே. ஓகே, அடுத்து ரெண்டாவது இந்தியாவோட ஃபீச்சர்ஸ் என்ன? ரெண்டாவது இந்தியாவோட ஒரு பண்பு மாதிரி சொல்லலாம். அந்த பண்பு என்னன்னு பார்க்கும்போது, இந்தியா பொறுத்த வரைக்கும் விவசாயம், அந்த அக்ரிகல்ச்சர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு தொழிலா இருந்தது இந்தியாவுக்கு. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, 60% மக்கள் வந்து பார்த்தோம்னா விவசாயத்தை ஒரு வாழ்வாதாரமா, ஒரு லைவ்லிஹுட் வந்து வச்சுன்னு இருக்காங்க, வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமா வச்சுன்னு இருக்கிறாங்க 60% மக்கள். 17% இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளோட மொத்தம் இந்திய பொருளாதாரத்துல உற்பத்தியில 17% விவசாயம் வந்து பங்களிக்குதான். சோ ஜிடிபியில பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் வந்து 17% பங்கு வந்து அளிக்குது. அதுல 60% மக்கள் வந்து உழைக்கிறாங்க. சோ இந்தியாவில வந்து பார்த்தோம்னா விவசாயம்ன்றது ஒரு முக்கிய பங்கு. சோ வேளாண்மைன்றது ஒரு முக்கிய பங்கு அளிக்குது. உள்நாட்டு உற்பத்தி மொத்தமா ஒரு வருஷத்துல நம்ம வந்து 100 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணோம்னு வச்சுங்க, அதுல 17 ரூபாய் எங்க இருந்து வருதுன்னா விவசாயத்துல இருந்து வருது. ஓகேங்களா, ஒரு 25 ரூபாய் டு 27 ரூபாய் எங்க இருந்து வருதுன்னா தொழில் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரும். மத்த 50% மேல, அந்த 55% இருக்குல்ல, இது வந்து பார்த்தோம்னா சர்வீஸ் செக்டார்ல இருந்து வரும், சேவை துறையில இருந்து வருது. சர்வீஸ் செக்டார் தான் அதிகம், அதெல்லாம் படிப்போம் இப்பவே. ஓகேவா, சோ இந்த விவசாயம்ன்றது பார்த்தோம்னா அதிக மக்கள் இருக்காங்க, ஆனாலும் அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். சோ 60% மக்கள் வந்து பார்த்தோம்னா விவசாயத்தை தன்னோட ஒரு தொழிலாவே பண்றாங்க. அது வந்து பார்த்தோம்னா 17% ஜிடிபி தருது. ஓகே, அடுத்து ஒரு நிமிஷம், டவுட் எதுவும் இல்லை. ஓகே, அடுத்து நான் பார்க்க போறது எமர்ஜிங் எக்கானமி. இந்தியான்றது ஒரு வளர்ந்து வரும் ஒரு பொருளாதாரம். இப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து பார்த்தோம்னா 7வது பெரிய பொருளாதாரமா இருந்தது, ஒரு 2 வருஷம் முன்னாடி. அதுக்கடுத்து 6வது ஆச்சு, இப்ப 5வது ஆச்சு. இப்ப இது மூலமா தெரியுது இந்தியா வந்து பார்த்தோம்னா வளர்ந்து வரும் ஒரு பொருளாதாரம் தான். 7ல இருந்து இப்ப 5 வந்துட்டோம். 2030க்குள்ள வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 3வது பெரிய பொருளாதாரமா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பிரதமர். சோ அப்போ
இந்தியா வந்து பார்த்தா ஒரு வளர்ந்த ஒரு எக்கானமி. ஸோ இந்தியாவோட ஒட்டுமொத்த உற்பத்தி நாமினல் ஜிடிபி வந்து பார்த்தோம்னா 5 பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி. பெரிய எக்கானமியும் இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதாரம் பார்த்தோம்னா உலகத்திலேயே பார்த்தா 5வது பெரிய நாடு. அது மட்டும் இல்லாம ஓகேங்களா, அதுக்கடுத்து வாங்கும் சக்தி ஓகேவா, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இதுல வந்து பார்த்தோம்னா உலகத்திலேயே நம்ம தான் 3வது. இப்போ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினா என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசு, இப்ப நம்ம கிட்ட வந்து 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப இந்தியாவுல உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா, இந்த 100 ரூபாய்க்கு என்னென்ன பொருள்லாம் வாங்க முடியுது இந்தியாவிலையும், அதே 100 ரூபாயில வெளிநாட்டுல என்ன பொருள்லாம் வாங்க முடியுது அப்படின்றத கணக்கு பண்ணுவாங்க. கணக்கு பண்ணி இந்த ரேங்கிங் கொடுப்பாங்க. இப்போ 100 ரூபாய் வச்சு இந்தியாவில உங்களால ஒரு சாப்பாடு சாப்பிட முடியுதுன்னா, இதே 100 ரூபாய் வச்சு வேற ஒரு நாட்டுல உங்களால அந்த சாப்பாடு சாப்பிட முடியுதா, இல்ல அதே மீறி உங்களுக்கு காசு தேவைப்படுதா, அந்த மாதிரி வெளிநாட்டோட வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த பிரைஸ் ரேஞ்சும் நம்ம ஊர்ல இருக்கிற பிரைஸ் ரேஞ்சும் செக் பண்ணக்கூடியதுதான் இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இப்போ வந்து சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ நீங்க 100 ரூபாய் எடுத்துக்கின்னு ஸ்ரீலங்கா போனீங்கன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தோம்னா அது 220 ரூபாய் கிட்ட மாறிடுமா. ஏன்னா நம்மளை விட பார்த்தோம்னா நம்ம காசு வந்து பார்த்தோம்னா அங்க போனவொடனே டபுள் ஆயிடும். ஏன்னா நம்மளோட வந்து பார்த்தா ரொம்ப பர்ச்சேசிங் பவர் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இதே இந்த 100 ரூபாய் எடுத்துக்கின்னு நம்ம டாலரா மாத்தோம்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தா 1.0% டாலர் தான் வரும். ஏன்னா 80 ரூபாய் ஒரு டாலர். அப்போ இந்த 100 ரூபாய் பார்த்தோம்னா நமக்கு $1 தான் வரும். ஏன்னா நம்மளோட அமெரிக்கான்றதோட அந்த டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஸோ இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில இந்தியாவுக்கு எந்த ரேங்கிங் மட்டும் பாருங்க, 3வது. வாங்கும் திறன், நம்ம காசை வச்சு வெளிநாட்டுல போயிட்டு வாங்கும் திறன் வந்து பார்த்தோம்னா 3வது பெரிய நாடு. ஸோ யூஎஸும் சைனாவும் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட். ஸோ அமெரிக்காவும் சைனா ஓகேவா. ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, உலக பொருளாதாரத்துல 5வது இடமும் வாங்கும் திறன் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டில 3வது இடமும். இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. இந்த நம்பரை மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. இங்க 3 போட்டுருவாங்க, அங்க 5 கொடுத்துருவாங்க. அதனால ஞாபகம் வச்சுங்க, இது 3 அது 5. அடுத்து ஃபாஸ்டஸ்ட் growing சர்வீஸ் செக்டார், வேகமாக வளரும் இந்த பணிகள் துறை. ஸோ பணிகள் துறைனா உங்களுக்கு வந்து சேவை துறை. ஸோ வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட பொருளாதாரம் இருக்குன்னு வச்சுங்க, இதுதான் இந்தியாவோட பொருளாதாரம். பாருங்க ஒரு ரஃபா இருக்கு. ஒட்டுமொத்தமா ஒரு வருஷத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு 100 ரூபாய் வருதுன்னு வச்சுங்க. ஒரு 100 ரூபாய் எப்பவும் இந்த 100 ரூபாய் வச்சு நம்ம படிக்கும்போது ஈஸியா புரியும். அதுக்காக தான் 100 சொல்றேன். ஒரு 100% இந்தியாவுக்கு வந்து காசு வருது. ஒரு 100 ரூபாய் காசு வருதுன்னா இந்தியாவுக்கு ஒரு வருஷத்துல 53 ரூபாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சர்வீஸ் செக்டார் சேவை துறையில இருந்து வருது. ஏன்னா இங்கதான் வந்து பார்த்தோம்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம நிறைய வந்து பார்த்தா சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம். இங்க இருந்து பார்த்தோம்னா நம்ம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு இங்க நம்ம கோடிங் அடிச்சு தரோம். யாரோ ஒருத்தரோட பிரச்சனையை நம்ம இந்தியாவில இருந்து ஐடி துறை மூலமா நம்ம சால்வ் பண்றோம். ஏன் அதுக்கு முக்கியமா பார்த்தோம்னா இந்தியாவில வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் நல்லா பேசுறோம். அதனால வந்து பார்த்தோம்னா யூஎஸ்க்கு நம்ம வேலை பார்க்கறோம் அதிகமா. அமெரிக்கால இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா நம்ம இங்க இருந்து வேலை பார்க்கறோம் ஐடில. ஸோ வந்து பார்த்தோம்னா 100 ரூபாயில 53 ரூபாய் வந்து பார்த்தா இந்த சர்வீஸ் செக்டார்ல இருந்தோம். இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை எல்லாம் இருக்குல்ல, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்க வந்து ஒரு 25 ரூபாய் கொடுக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாயம் வந்து பார்த்தோம்னா ஒரு 20 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ரஃப்பான ஒரு வேல்யூ ஞாபகம் வச்சுங்க. இந்த இந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த சர்வீஸ் செக்டார் இந்த சேவை துறை தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட ஜிடிபியை அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இதை தான் சொல்றாங்க இந்தியாவோட ஒரு ஃபீச்சர்ஸ், இந்தியாவோட ஒரு ஒரு குணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டார் ஓகே இந்த சேவை துறை தான் அதிகமா ஜிடிபிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. 50% மேல 53% வந்து பார்த்தோம்னா இந்த ஜிடிபி இங்க இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டார் வந்து ஜிடிபிக்கு தருது. ஜிடிபின்னா நம்ம பின்னாடி படிப்போம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னா ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா. இந்த உள்நாட்டுல இப்ப வந்து பார்த்தோம்னா இந்த நாட்டுல எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்கு, இந்த வருஷத்துல எவ்வளவு கார் உற்பத்தி ஆச்சு, எவ்வளவு பைக் உற்பத்தி ஆச்சு, இது எல்லாத்துக்குமே காசா மாத்தி பார்ப்பாங்களாம். ஓகேவா. அதுதான் ஒட்டுமொத்த உற்பத்தியில இந்த சர்வீஸ் செக்டார் தான் பார்த்தோம்னா 53% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அடுத்து ஸோ இதுதான் வந்து முக்கியமான 4 ஃபீச்சர்ஸ். ஸோ ஒரு வாட்டி பார்த்தோன்னு வச்சுங்க, இந்தியா வந்து பார்த்தோம்னா உலகத்து 5வது பெரிய பொருளாதாரம், 5th லார்ஜஸ்ட் எக்கானமி ஒரு பாயிண்ட். 2வது இந்தியா வந்து மிக்சடு எக்கானமி ஃபாலோ பண்றோம். மிக்சடு எக்கானமினா கவர்மெண்ட்டும் இருக்கும் பிரைவேட்டும் இருக்கும். ஓகேவா. பொதுத்துறையும் இருக்கும் தனியாரும் இருக்கும். இவங்க 2 பேரும் இணைஞ்சுதான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில வந்து வேலை செய்யறாங்க. ஆனா வேற நாடு நீங்க வந்து சைனா போனீங்கன்னு வச்சுங்க, அங்க வந்து பார்த்தா கவர்மெண்ட் தான் அதிகமா இருக்கும். இப்ப நார்த் கொரியாலாம் போட்டிக்கிறோம், அங்க எல்லாமே கவர்மெண்ட் தான். அங்க தனியார்ன்றதை பார்க்கவே முடியாது. ஓகேவா.
இதே நீங்க சவுத் கொரியா வந்தீங்கன்னு வச்சுங்க, அது முழுக்க முழுக்க ஒரு கேபிட்டல் நாடு. ஒரு ஜப்பான் போனீங்கன்னு வச்சுங்க, எல்லாமே பிரைவேட் தான். ஓகே, அங்க இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸுமே பிரைவேட் தான் தருவாங்க. கவர்மெண்டோட பங்கு அந்த பிரைவேட்டை பாத்துக்கிறது தான். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டும் இருக்கும், பிரைவேட்டும் இருக்கும். ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா விவசாயம் தான் இந்தியாவுல இருக்க பெரும்பான்மையான மக்களோட தொழிலா இருக்கு. 60% இந்திய மக்கள் வந்து பார்த்தா வேளாண்மை விவசாயத்தை வந்து பார்த்தோம்னா ஒரு தொழிலா பண்றாங்க. இது வந்து பார்த்தோம்னா 17% ஜிடிபி. ஓகே, 17, 18 இந்த சதவீதம் ஞாபகம் வச்சுங்க. நீங்க எக்ஸாம் போகும்போது அந்த வருஷத்தோட சதவீதத்தை மட்டும் படிச்சுன்னு போயிடுங்க. ஓகேவா? சோ ஸ்கூல் புக்ல படி 17% வந்து பார்த்தோம்னா நம்மளோட பொருளாதாரத்துல விவசாயத்தோட பங்கு இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து ஒரு வளரும் நாடு. ஓகேவா? வளரும் பொருளாதாரம். 5வது பெரிய பொருளாதாரமும், 3வது இந்த வாங்கும் திறன் பர்ச்சேசிங் பவர் பார்ட்டியில 3வது இடமும் இருக்கும். ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சர்வீஸ் செக்டர், நம்மளோட சர்வீஸ் செக்டர் வந்து பார்த்தோம்னா வேகமா வளரக்கூடியதா இருக்கு. இருக்கிற 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 மற்ற செக்டரோட சர்வீஸ் செக்டர் இந்த சேவை துறை வந்து பார்த்தோம்னா அது பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இந்தியாவோட இயல்புகள். அடுத்து நம்ம பார்க்க போறது மக்கள் தொகை. இந்தியாவோட டெமோகிராபிக் டிவிடெண்ட் இருக்குல்ல, இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்குல்ல, இதோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, இதோட எப்படி இருக்கு, ஆண்கள் அதிகமா இருக்காங்களா, பெண்கள் அதிகமா இருக்காங்களா, குழந்தைகள் அதிகமா இருக்காங்களா, இறப்பு விகிதம் எப்படி இருக்கு, பிறப்பு விகிதம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பத்தி நம்ம இந்த ட்ரெண்ட் வந்து படிக்க போறோம். இது எப்பவுமே கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா டெமோகிராஃபினா என்ன, ஓகேவா? சோ மக்கள் தொகையில இந்த டெமோகிராஃபினா என்னன்றதை படிப்போம். சோ ஒன்னும் இல்ல, மக்களை பத்தி படிக்கிறது தான் டெமோகிராஃபி. டெமோனா அந்த மக்களை பத்தி படிக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து டெமோகிராஃபி. நம்ம என்னென்னலாம் படிப்பாங்கன்றதை கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்னென்னலாம் படிப்பாங்கன்னா சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன், மொத்த மக்களோட எண்ணிக்கை எவ்வளவு, பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம், பர்த் ரேட் டெத் ரேட், டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். 1 கிலோமீட்டர்ல இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த ஊர்ல 1 கிலோமீட்டர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, எவ்வளவு டென்ஸா இருக்காங்க. இப்ப டெல்லி பார்த்தோம்னா அங்க 1 கிலோமீட்டர்ல 20,000 பேர் இருப்பாங்க. இதே நீங்க வந்து அருணாச்சல் பிரதேஷ் போனீங்கன்னா 1 கிலோமீட்டர் 17 பேர் தான் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கால்குலேட் பண்றாங்க டென்சிட்டி. செக்ஸ் ரேஷியோ, ஆண்களுக்கு பெண்கள் உள்ள அந்த பாலின இது வந்து பாக்குறாங்க. ஆண்கள் அதிகமா இருக்காங்களா, பெண்கள் அதிகமா இருக்காங்களா, இல்ல எந்த ஸ்டேட்ல வந்து பெண்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது அங்க சில திட்டங்கள் வந்து வகுப்பாங்க. ஓகேவா? சோ பெண் குழந்தை இந்த சிசு கலைப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக திட்டங்கள்லாம் உருவாக்குவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். இப்போ ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா எத்தனை வருஷம் ஆவரேஜா இந்தியாவில் அவங்க வாழ்றாங்க, 60 வருஷமா 70 வருஷமா 80 வருஷமான்றதெல்லாம் பாக்குறது பேர் தான் இந்த டெமோகிராபிக் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா சென்சஸ் 2011 டேட்டா தான் நீங்க எடுத்துக்கணும், வேற எந்த டேட்டா எடுத்துக்கூடாது. ஓகே, இனிமே இந்த எலெக்ஷன் முடிஞ்சு சென்சஸ் நடந்து அடுத்த டேட்டா வரத்துக்குள்ளே நம்ம வேலைக்கு போயிடணும். அதை டார்கெட்டா வச்சுங்க. சென்சஸ் 2011 தான் உங்களோட டேட்டா. சரி பார்ப்போம் நம்ம. அதுக்கடுத்து கடைசியா பார்த்தோம்னா லிட்ரஸி ரேட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு எவ்வளவு பேருக்கு இருக்கு, எந்த ஸ்டேட் அதிகமா இருக்கு, எந்த ஸ்டேட் கம்மியா இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம படிக்க போறோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம படிக்க போறோம். மக்கள் தொகையோட அளவு, வளர்ச்சி விகிதம், பிறப்பு இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம படிக்க போறோம். இதை படிச்சோம்னா போதும் இந்த சிலபஸ்ல இருந்து எல்லாமே ஓவர் ஆயிடும். இதை நீங்க ரெஃபர் பண்ணா +1 புக் இருக்கும் உங்ககிட்ட. ஓகே, +1 புக்ல இந்தியன் எக்கானமில 7th லெசன் எடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதுல என்ன இருக்கோ அதெல்லாம் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். சரி நம்ம பார்ப்போம் ஒவ்வொன்றா. முதல்ல பார்க்கும்போது சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன். ஓகேவா? மக்கள் தொகை அளவு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியா வந்து பார்த்தோம்னா இங்க வந்து பாருங்க, இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் சொல்லும். வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்லியிருப்பாங்க. நிறைய பாப்புலேஷனை பத்தி படிக்கிறவங்க இந்தியா சைனா முந்திச்சு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னாலும் இப்பவும் இந்திய அரசாங்கம் பார்த்தோம்னா நம்ம கவர்மெண்ட் 2011 நம்ம கவர்மெண்ட் கணக்கு பண்ணி நம்ம ஒரு டேட்டா கொடுக்கணும். அதுதான் அக்யூரேட்டான டேட்டா. அந்த டேட்டா வர வரைக்கும் இந்தியா செகண்ட் தான். இப்போ வரைக்கும் செகண்ட் சென்சஸ், இந்த சென்சஸ் தான் நம்ம இந்திய அரசாங்கம் ஃபாலோ பண்றாங்க.
அடுத்த சென்சஸ் நடந்த உடனே நம்மளோட மொத்த மக்கள் தொகை தெரிய வரும். அப்போ நம்ம சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்டா செகண்டான்னு. ஆனா இப்போ வரைக்கும் நீங்க செகண்ட் தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா அதை வந்து ஒரு ஒரு வெளிநாட்டு நிறுவனம் சொல்லுதுன்னா அவங்க வந்து இங்க கணக்கெல்லாம் பண்ணல. ஜஸ்ட் தோராயமான ஒரு மேல் கணக்கு தான். ஒவ்வொரு வீட்டுல போய் எல்லாரும் கணக்கு பண்ண மாட்டாங்க. ஒரு அசம்ஷன் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஓகே, அதனால வந்து பார்த்தோம்னா நம்ம சென்சஸ் டேட்டா தான் ஃபாலோ பண்ணணும். இதுதான் கவர்மெண்டோட டேட்டா. ஸோ 2011 சென்சஸ் பார்த்தோம்னா இந்தியா வந்து 2வது பெரிய மக்கள் தொகை உள்ள நாடு. முதல் யாருன்னா நம்ம சைனா, பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளோட சைனால சைனா. ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி சில டேட்டாஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுப்போம். இதெல்லாம் நம்ம ஜியோகிராபி கிளாஸ்லயே பார்த்திருப்போம். ஓகே, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுப்போம். உலகத்தோட மொத்த நிலப்பகுதி, இப்போ உலகம் இருக்குன்னு வச்சுங்க, உலகத்தோட மொத்த நிலப்பகுதியில இந்தியாவோட நிலப்பகுதிகள் 2.4%. ஓகே, அப்ப 100% உலகத்தோட நிலத்துல 2.4% நம்ம இந்தியா. அதே மாதிரி மொத்த உலகத்தோட மக்கள் தொகையில 17% மக்கள் தொகை நம்ம. பாருங்க, வெறும் 2.4% தான் நம்ம நிலம் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் தொகை பார்த்தோம்னா 17.5% உலக மக்கள் தொகை. உலகத்துல இருக்கிற மொத்த மக்கள்ல 100 பேர் 17 பேர் இந்தியன்ஸா இருக்கான். 17.5 மக்கள் வந்து இந்தியன்ஸா இருக்காங்க. ஆனா இவங்களோட இன்கம் பார்த்தோன்னு வச்சுங்க ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கான். இப்ப வந்து பார்த்தா இவ்வளவு மக்கள் இருந்தோம், நம்ம ஒட்டுமொத்த இன்கம் வந்து பார்த்தோம்னா 1.2. உலகத்துல இருக்கிற மொத்த இன்கம்ல நம்மளோட இன்கம், நம்மளோட 17% இன்கம் எவ்வளவுன்னா 1.2%. புரியுதுங்களா? இந்தியா வந்து பார்த்தோம்னா இந்த ஏழ்மையான ஒரு நாடுன்றத இதுவே வந்து உங்க சொல்லுது. 17% மக்கள் இருந்தோம், உலகத்தோட ஒட்டுமொத்த வருவாயில வந்து பார்த்தோம்னா நம்ம 1.2% வருவாய் தான் இருக்கணும். அட்லீஸ்ட் 17 இருக்கணும், சராசரியான இருக்கணும்ல. இப்ப அமெரிக்கா எல்லாம் பார்த்தோம்னா அதிகமா இருப்பாங்க, அவங்க மக்களை விட அவங்களோட வருமானம் அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் அதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸா இருக்கு, நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ இது ஒண்ணு பார்த்தோம். அடுத்து நான் பார்க்க போறது சில முக்கியமான சில டேட்டாஸ் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். மக்கள் தொகைன்னு படிக்கும்போது நீங்க 4 வருடங்கள்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்னா பார்ப்போம். 4 வருடங்கள்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா இயர் ஆஃப் கிரேட் டிவைட், இன்னொன்னு இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட், இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இது ஒண்ணு இருக்கும். ஓகே, இந்த 3 வருஷத்தை வந்து பார்த்தோம்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறு பிழைவுன்னா என்ன, பெரும் பிழைவு, அதுக்கடுத்து வந்து பார்த்தா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. இது 3த்தையும் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அது அப்படின்னா என்னன்றது சொல்றேன். இப்ப வந்து பார்த்தோம்னா நீங்க கரெக்டா 1911 சென்சஸ் வந்து எப்ப எடுக்க ஆரம்பிச்சாங்க யாருக்காச்சும் தெரியுமா? எந்த வருஷத்துல இருந்து சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க? யார் எடுத்து இந்தியன் எக்கானமில வரும்? இந்தியன் ஐயன் மேயோ எடுத்தாரு. 71ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. 1881ல இருந்து கண்டினியூ சென்சஸ் நடக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்தா அரைகுறை சென்சஸ் தான். இது வந்து முழுசா இந்தியா எடுத்துக்க மாட்டாங்க. ஆமா, அதுக்கடுத்து 1881ல இருந்து சென்சஸ் எடுக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து இதுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம். 1881ல இருந்து சென்சஸ் வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது 10 ஆண்டு கம்பேர் பண்ணும்போது மக்கள் தொகை வளர்ந்துருக்கும். இப்ப எப்படின்னா போன வாட்டி 100 பேர் இருந்தான்னு வச்சுக்க, இந்த வாட்டி ஒரு 104 பேர், 4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்த வாட்டி பார்க்கும்போது 110 பேர். இப்ப இந்த 104க்கு இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு வளர்ச்சின்றது இருந்துனே இருக்கும். ஒரு சதவீதமான வளர்ச்சின்றது இந்தியாவுல இருந்துனே இருந்திருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், ஆனா 1911ல இருந்து 21 சென்சஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த வளர்ச்சி குறைஞ்சிச்சான். இப்ப எப்படின்னா இந்த வளர்ச்சி டிப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப எப்படி இல்ல 100 பேர் இருந்தாங்க, இப்ப வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 98 பேர் தான் இருக்காங்க. ஓகே, ஆனா வளர்ந்துருக்கணும். அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா நிறைய பஞ்சம். ஓகே, ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா தொற்று நோய்கள் அதிகமா பரவுச்சு. என்னன்னா காலரா, பிளேகு, இன்ஃபுளுன்சா. ஓகேவா? இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவுறதுனால இந்தியாவோட மக்கள் தொகை ஒரு சரிவு சரிஞ்சுதான். அந்த சரிவு தான் வந்து பார்த்தோம்னா இயர் ஆஃப் கிரேட் டிவைட். ஓகேவா? இயர் ஆஃப் கிரேட் டிவைட் எப்படின்னா நெகட்டிவ் போயிடுச்சு. பாப்புலேஷன் இப்போ போன வாட்டி 1000 பேர் இருந்தான், இந்த வாட்டி 998 பேர் தான் இருக்கிறான். போன வாட்டி இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாப்புலேஷன் இப்ப அதோட கம்மி ஆயிடுச்சான். இதுதான் வந்து
கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிரேட் டிவைட்னா பெரும் பிளவு. ஓகேவா? அந்த இதுக்கும் பார்க்கும்போது இப்படி நேரம் அதிகமா அந்த பாப்புலேஷன் அப்படியே குறைஞ்சு மறுபடியும் ஏறுது. ஓகேவா? இந்த மாதிரி பாப்புலேஷன் அந்த வருஷம் குறைஞ்சது தொட்டு அது காரணம் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து பஞ்சம் வந்தது, ஒரு பக்கம் தொற்று நோய்கள் பரவுச்சு, பிளேக் வந்தது, நிறைய பேர் இறந்தாங்க அப்படிலாம் சொல்லும் போது வந்து பார்த்தோம்னா, ஸோ இது வந்து பார்த்தா பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு. இதுதான் வந்து கிரேட் டிவைட்ன்றாங்க. எந்த வருஷம்னா சென்சஸோட வருஷம் ஞாபகம் வச்சுங்க, 1921. ஸோ 1921 இயரை இயர் ஆஃப் கிரேட் டிவைட்னு சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுங்க, அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, சரி. அடுத்து இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட். இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட்னா என்னன்னா, இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ரேட்ல நம்ம வளர்ந்துக்கணும் இருக்கோம். இப்போ இந்தியாவை பார்க்கும்போது இந்த வளர்ச்சி இப்படியே போகுது. ஓகேவா? குறிப்பிட்ட ரேட் போன வருஷத்தோட இந்த வருஷம் ரேட்னா போன வருஷம் 3% வளர்ந்தது, இந்த வருஷம் 4% வளருது, அதோட 5% வளருது. இந்த சதவீதம் வளர்ச்சி வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லணும் வச்சுங்க, 100 பேர் இருந்தாங்க, இந்த 100 பேர் வந்து ஒரு 104 பேர் ஆயிருக்காங்க. மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு இது பார்க்கும்போது இப்ப இதுக்கும் பார்த்தா 4% வளர்ந்துருக்கு. ஓகே, 4% வளர்ச்சி வந்திருக்கு. இப்ப இந்த வருஷம் பார்க்கும்போது 2% வளர்ச்சி தான் வந்திருக்கு. அந்த வளர்ச்சின்றது குறைஞ்சிருக்கு. ஓகேவா? 2% மட்டும்தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படின்னா, போன வாட்டி 4, இந்த வாட்டி 2. ஆனாலும் மக்கள் தொகை அதிகமா தான் ஆயின்னு இருக்கு, நெகட்டிவ்க்கு போல. ஓகேவா? போன வாட்டி இருந்ததை விட இந்த வாட்டி நெகட்டிவ்க்கு போல. அதோட வளர்ச்சி வந்து குறைஞ்சிச்சு. எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா 1.33 வளர்ச்சி இருந்தது 1.25 மாறிடுச்சான். இது காரணம் யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த வளர்ச்சி குறைஞ்சிருக்கும்? ஏன் இது நடந்திருக்கும் அப்படி பார்க்கும்போது இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. முக்கியமான காரணம் பார்த்தா பார்ட்டிஷன். நிறைய பேர் இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கும் போயிட்டாங்க. ஓகேவா? அதே போல இந்தியாவில இருந்தவங்க இப்ப எப்படின்னா, அவங்க போன வாட்டி இந்திய குடிமக்களா இருந்து எனக்கு பாகிஸ்தான் வேணும்னு அந்த மாதிரி இந்தியாவில இருந்து நிறைய பேர் போயிட்டாங்க. அந்த ஓவரால் பாப்புலேஷன்ல பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தா ஒரு டிப் ஆயிருக்கும். அந்த டிப் சின்னதா குறைஞ்சிருக்கு. அதுதான் வந்து பார்த்தோம்னா இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட். ஓகே, பார்ட்டிஷனும் ஒரு காரணம் அதுக்கு. சரி, அடுத்து கடைசி. இப்ப வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து பார்த்தோம்னா ஒரு வளர்ச்சி அடைஞ்சுட்டே இருக்கு. ஓகே, 1961ல இருந்து பார்த்தோம்னா இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அப்படின்னா பாப்புலேஷன் வந்து பார்த்தோம்னா சடனா இன்க்ரீஸ் ஆகுதான். எப்படின்னா இப்போ 1.25 இருந்தது, சடனா 2% இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி பாப்புலேஷன் சடனா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன சொல்றாங்கன்னா இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் 1961. ஸோ இந்த 3 வருஷத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. தமிழ்லையும் காட்டுறேன். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா பெரும் பிளவு. ஓகேவா? பிளவு தான் சொல்லுவாங்க இதை. ஸோ பெரும் பிளவு, அதுக்கடுத்து சிறும் பிளவு, அதுக்கடுத்து கடைசி பார்த்தோம்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. ஸோ 61 வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. ஓகே, 51 வந்து பார்த்தோம்னா சிறும் பிளவு, இது வந்து பெரும்பிளவு. இந்த 3 ஆண்டு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து முக்கியமா வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து 100 கோடி மக்கள் தொகை தொட்டது வந்து பார்த்தா 2001 சென்சஸ். 2001 நம்ம செக் பண்ணும்போது இந்தியா வந்து பார்த்தோம்னா 100 கோடி வந்து தொட்டுட்டோம். ஓகே, ஸோ இந்த 3 ஆண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2001 வந்து பார்த்தோம்னா நம்ம 100 கோடி தொட்டுட்டோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த பாப்புலேஷன்ல? டவுட் இருந்தா நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம அடுத்து போலாம். பர்த் ரேட், டெத் ரேட். ஓகேவா? பர்த் ரேட், டெத் ரேட் சில டேட்டாஸ் மட்டும் தான் இருக்கும். வேகமா ஞாபகம் வச்சுங்க. இதுல ஒண்ணுமே இல்ல. 1000 பேர்ல எத்தனை பேர் பிறக்குறாங்க? இப்போ எப்படின்னா, ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுங்க. இதான் ஒரு ஊரு. அந்த ஊர்ல 1000 மக்கள் இருக்காங்க. அது வந்து ஆண், பெண் எல்லாரும் சேர்த்து. இந்த 1000 பேர்ல எத்தனை பேரு ஒரு வருஷத்துக்குள்ள அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள பிறந்தாங்க? 10 பேர் பிறந்தாங்களா இந்த 1000 பேருக்கு? ஓகே, அதுதான் பர்த் ரேட். நம்பர் ஆஃப் இந்த 1000 தான் முக்கியம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், லட்சம், 10,000 இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நம்பர் ஆஃப் பர்த் பர் 1000 ஆஃப் பாப்புலேஷன். 1000 மக்கள்ல எத்தனை பேர் பிறந்தாங்க? இப்ப 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு பாக்குறீங்கன்னு வச்சுங்க, 1005 பேரா இருப்பாங்க. ஒரு 10 பேர் இறந்துருப்பாங்க, ஒரு 20 பேர் பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு. ஓகே, ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நீங்க எத்தனை பேர் பிறந்தாங்க மட்டும் செக் பண்ணணும். அதே போல எத்தனை பேர் இறந்தாங்க? ஒரு 1000 மக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த 1000 மக்கள் எத்தனை வயசானவங்களோ இல்ல எத்தனை பேர் இறந்தாங்கன்னு பார்த்தோம்னா அது க்ரூடு டெத் ரேட். எத்தனை பேர் பிறந்தாங்க க்ரூடு பர்த் ரேட். இப்போ இந்தியாவில போய் பார்ப்போம். இப்போ ஆவரேஜா இந்தியாவில செக் பண்ணி பாக்குறாங்க. இந்தியாவில செக் பண்ணி பார்க்கும்போது 1951 1951ல
1000 பேர்ல 39 பேர் பிறந்தாங்களாம். ஓகேவா? 27 பேர் இறந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா 2011 சென்சஸ் படி 21 பேர் பிறக்குறாங்க, 7 பேர் இறக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இது எப்படி இது குறைஞ்சிச்சுன்னு பார்த்தோம்னு வச்சுங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்தா கல்வி அறிவு வந்துச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தா 4 குழந்தை, 5 குழந்தை, 6 குழந்தைலாம் வந்து இருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும். இப்போ ஓரளவுக்கு கல்வி அறிவு வந்துச்சு, எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பிக்கும் போது அதிகபட்சம் 2 குழந்தை, ஓகே 3 அதிகபட்சம். இப்ப ஒரு சராசரியா நம்ம வீட்ல எல்லாம் இருக்கோம், இல்ல 2, 1 இந்த மாதிரிலாம் குழந்தைங்க வந்து கம்மியா ஆனது காரணம் அரசாங்கத்தோட இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு, அந்த கல்வி அறிவும் காரணம். ஒரு பக்கம் டெத் ரேட், இறப்பு விகிதம் குறைஞ்சது காரணம். 27 பேர் இறந்திருந்தாங்க, இப்ப 7 பேர் தான் இருக்கும்போது அட்வான்ஸ் மெடிசன் இங்க இருக்கக்கூடிய மருத்துவம்லாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா டயேரியா வந்ததுன்னு வச்சுங்க, மோஸ்ட்லி அவங்க இறந்துருவாங்களாம். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த ஸ்மால் பாக்ஸ் அது மாதிரி நோய் வந்ததுன்னா அவங்க எல்லாம் இறந்துருவாங்க. மோஸ்ட்லி பார்த்தோம்னா டயேரியா டயேரியா வந்தா காப்பாற்றவே முடியாது. பிளேக் வந்தா காப்பாற்ற முடியாது. பிளேக் வந்துட்டா அவங்கள தள்ளி நின்றுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்பெல்லாம் வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் மருந்து வந்துச்சு, அதனால டெத் ரேட்டும் வந்து குறைஞ்சிருச்சு. ஓகே, இந்த டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சிருந்து எந்தெந்த ஸ்டேட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்தியாவிலேயே குழந்தைங்க பிறகுது பர்த் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது கேரளா. யோசிச்சு பாருங்க, கேரளா நிறைய படிச்சுட்டாங்க, 100% வளர்ச்சி. அதனால வந்து பார்த்தோம்னா அங்க குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து பர்த் ரேட் ரொம்ப அதிகமா இருக்குது இந்தியாவிலேயே, ஓரளவுக்கு படிக்காம அதிக மக்கள் தொகை இருக்குது பார்த்தா யூபி. ஓகே, யூபியில வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 4 குழந்தை இருக்குமா. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலிக்குன்னு வச்சுங்க 4 குழந்தை இருக்குமா ஒரு ஃபேமிலியில. சில டைம்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா 6, 7 குழந்தைக்கும் போகுமா யூபில எல்லாம். ஓகே, இதெல்லாம் நம்ம பையனான அவங்களுக்கே டவுட் வரும் அந்த ஒரு இடத்துல விளையாடும் போது. அந்த அளவுக்கு இருந்த யூபி இப்போ வந்து பார்த்தோம்னா 3 குழந்தைக்கும் வந்திருக்கு, கம்மியா இருக்கு இப்போ. ஓகேவா? ஸோ அவங்களும் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மக்கள் தொகைன்றது குறையும். ஓகே, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டும் சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து பார்த்தா 2.4 இருக்கணும். ஒரு இப்ப எப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட், இப்ப எப்படின்னா 2 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்கன்னா இவங்க அதிகபட்சம் 2 குழந்தை வந்து பிறந்தாதான் அந்த பாப்புலேஷன் அப்படி கண்டினியூஸா ஸ்டேபிளா இருக்கும். இப்ப 2 பேரை உருவாக்கிட்டாங்க, 2 பேரை உருவாக்கிட்டாங்க. ஓகேவா? அதுக்காக 2 குழந்தைன்றது ஒரு ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அடுத்து டெத் ரேட், இறப்பு விகிதம் எங்க ரொம்ப குறைவா இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்தோம்னா இறப்பு விகிதம் ரொம்ப குறைவா இருக்கு. எங்க அதிகமா இருக்குது? ஒடிசா. ஓகே, ஒடிசா அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் நிறைய இங்க இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவத்தை எல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சோ அதனால அவங்க இறப்பு விகிதம் அதிகமா இருக்கு. அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்படிதான் நானும் ஞாபகம் வச்சுக்கணும், அப்படியே ஞாபகம் வச்சுங்க. வெஸ்ட் பெங்கால் பார்த்தோம் லோயஸ்ட் டெத் ரேட். இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க, இது 2 எக்ஸாம்ல கேட்பாங்க. அதுக்கடுத்து பிமாரு ஸ்டேட்னு கேட்பாங்க. பீமார் ஸ்டேட்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய 4 ஸ்டேட். என்னென்ன ஸ்டேட்? பி ஃபார் பீகார், எம் ஃபார் மத்திய பிரதேஷ், ஆர் ஃபார் ராஜஸ்தான், யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ். இது அடிக்கடி கேட்பாங்க. பீமார்னா என்னன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள். பினா பீகார், எம்னா மத்திய பிரதேசம், ஆறுனா ராஜஸ்தான், யூனா யூபி. ஓகே, இவ்வளவுதான் வந்து பர்த் ரேட்ல நீங்க பர்த் ரேட் டெத் ரேட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் 1000 பேர்ல எத்தனை பேர் பிறக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க. பிறந்தாங்கன்னா அது பேர் பிறப்பு விகிதம், இருந்தாங்கன்னா இறப்பு விகிதம். பீமாரு ஸ்டேட்னா மத்திய பிரதேச, ராஜஸ்தான், யூபி இது எல்லாமே. ஓகே, அதுக்கடுத்து அதோட ரேஷியோ கொடுத்துக்கிறேன். குறைந்த பிறப்பு விகிதம் பிறகுது ரொம்ப ரொம்ப குறைவாகுது கேரளா, அதிகமாகுது யூபி. இது ரொம்ப ஞாபகம் வச்சுங்க, இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. நீங்க எடுத்து பாருங்க, குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ல இது நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க இந்த ஃபேக்டை. ஓகேவா? 2021 குரூப் 1லயும் வந்திருக்கும், 2019லயும் வந்திருக்கும் இந்த கொஸ்டின். 2 குரூப் 1லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ மேற்கு வங்காளம் தான் வந்து பார்த்தோம்னா குறைந்த டெத் ரேட்டு, அதிகமா இருக்குதுன்னா ஒடிசால இருக்குது. ஓகே, அடுத்து முக்கியமா இது தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து பார்த்தோம்னா இதுவும் குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் தான். டிகேடல் growth rate ஆஃப் த பாப்புலேஷன். டிகேடல் growthனா 2000 இப்போ 2 டிகேட் வந்து கம்பேர் பண்ண. டிகேட்னா என்ன? 10 வருஷம். 10 வருஷத்தை கம்பேர் பண்றாங்க. எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 1991ல இருந்து 2000 அப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கும் 2000ல இருந்து 2011 இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கும் ரெண்டுத்தையும் கணக்கு பண்றாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் வருது, அந்த 10 ஆண்டுகள் எப்படி இருந்தது, இந்த 10 ஆண்டுகள் எப்படி இருந்தது மக்கள் தொகை அப்படின்னு கணக்கு பண்றதுதான் டிகேடல் growth rate. ஓகேவா? எப்பவுமே வந்து பார்த்தா 1 வருஷம் 2 வருஷம் கனெக்ட் பண்ணும். இவங்க 10 ஆண்டு கம்பேர் பண்றாங்க. 2 சென்சஸ்
இந்த சென்சஸும் போன சென்சஸையும் கணக்கு பண்ணி பாக்குறாங்க. அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு சில டேட்டா வந்து தெரியுதான். என்ன டேட்டான்றத பார்ப்போம். ஸோ டிகேடல் growthனா இது வந்து பார்த்தா ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை வளர்ச்சிய 2 டிகேட், இந்த 10 ஆண்டும் போன 10 ஆண்டும் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வளர்ச்சி எப்படி இருக்கு, இதோட விகிதம் எப்படி இருக்குன்றத செக் பண்றதுதான் டிகேடல் growth. ஓகே, இப்ப சென்சஸ் 2011 படி என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளோட 2001ல இருந்து 2011ஓட வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னா, மக்கள் தொகையோட வளர்ச்சி 17%. 17.7%. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ 10 பேர் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேர் வந்து 2001ல இருந்தாங்கன்னு வச்சுங்க, இப்ப 117 பேர் இருக்காங்க. சோ இது வந்து 17% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஒரு ரவுண்டா சொல்றேன். ஓகேவா? சோ இந்த அளவு வளர்ச்சி இருந்திருக்கான். இதே இதே 2001 சென்சஸ் 2001 சென்சஸ்னா என்ன, 1991ல இருந்து 2001 வரைக்கும் இந்த சென்சஸ்ல பார்க்கும்போது நம்மளோட வளர்ச்சி எவ்வளவு இருந்ததுன்னா 21.15. அப்படின்னா 100 பேர் இருந்தாங்கன்னா 121 பேர் இருந்திருக்காங்க கடைசியில. இந்த சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ 2001 சென்சஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ 2011 சென்சஸோட இந்த இது வந்து குறைஞ்சிருக்கு. இந்த டிகேடல் growth, நம்மளோட வளர்ச்சி, மக்கள் தொகையோட வளர்ச்சி ரேட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இதுக்கு முன்னாடி 21.15% வளர்ந்திருந்த நம்ம 17% வளர்றோம். இப்போ அடுத்த வாட்டி பார்க்கும்போது 13% வளரும். ஏன்னா மக்கள் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கான்சியஸ் ஆயிட்டாங்க. அதிக குழந்தை இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒரு குழந்தைய 2 குழந்தைய போதும். ஓகேவா? நாம் இருவர் நமக்கு இருவர், அந்த மாதிரி மக்களோட அரசாங்கத்தோட திட்டம் இதெல்லாம் வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சோ இந்த சதவீதம் குறையுது அப்படின்றத ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வேற என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது, அதிகமான டிகேடல் growth, அதிகமா வளர்ச்சி எங்க ஆயிருக்குன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2001க்கும் 2011க்கும் இந்த வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கு. எங்கன்னு பார்த்தா பீகார். ஓகேவா? எங்க வளர்ச்சின்னா மக்கள் தொகையோட வளர்ச்சி. எங்க குறைவா இருக்குன்னா ஆஸ் யூஷுவல் கேரளா தான். படிச்ச மாநிலம், குழந்தைகள்லாம் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? இப்ப வந்து பார்த்தோம்னா இந்த டிஎஃப்ஆர்னு சொன்னல நானு, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். இப்ப எப்படின்னா ஒரு ஒரு அப்பா அம்மாவுக்கு எத்தனை குழந்தை இருக்கு, இதுதான் கணக்கு. யூபியில பார்த்தோம்னா 2.4%. ஓகேவா? இப்போ இந்த இந்த ஆண்டுபடி அப்படின்னா ஒரு 3 குழந்தை இருக்கு யூபியில. 3 குழந்தைல இருந்து சில பேருக்கு 2 குழந்தை, சில பேர் 1 குழந்தை, 4 குழந்தை. ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா 2.4. தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா 1.6. தமிழ்நாடோட டிஎஃப் ரேட் பார்த்தோம்னா 1.6. அப்ப எப்படி சொல்லலாம், சில பேருக்கு 1 குழந்தை இல்ல 2 குழந்தை, இந்த மாதிரி ரேஷியோஸ் இருக்கு. கேரளாக்கு பார்த்தோம்னா வச்சுங்க 0.8. இது ரொம்ப ரொம்ப தப்பு, அலார்மிங் ரேட்டா இருக்கு. இப்போ 2 பேர் சேர்ந்து, இப்போ 2 பேர் ஒரு ஃபேமிலி 2 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 2 குழந்தை இருந்தாதான் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நாட்டோட பாப்புலேஷன் சமமா இருக்கும். 2 பேர் உருவாக்கிட்டாங்க, 2 பேர் உருவாக்கிட்டாங்கன்னு. ஆனா இங்க 2 பேரு 0.8, ஒரு குழந்தை கம்மியா உருவாக்கணும் என்ன ஆகும்? ஒரு 20 வருஷம் கழிச்சு கேரளால மக்கள் தொகையில வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மை குறைஞ்சு போயிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த பார்சி பாப்புலேஷன் இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? பார்சின்ற மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்குள்ளயும் பார்த்தோம்னா 0.8 தான் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டா இருக்கு. ஓகே, ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க 20 பேரை ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனா அங்க வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியா, அந்த 20 பேர் கம்மியா தான் ரீப்ளேஸ் ஆகுறாங்க. சோ தெரிஞ்சு வச்சுங்க, கேரளா தான் வந்து பார்த்தா growth ரேட்ல ரொம்ப ரொம்ப குறைவு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த இதுல வந்து உங்களுக்கு புரியலைன்னா மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகே, சரி. அடுத்து இதுதான் வந்து 10 ஆண்டு வளர்ச்சி விகிதம். 10 ஆண்டு வளர்ச்சி விகிதம் இப்போ 2001 விட இப்போ வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. 3% வளர்ச்சி குறைஞ்சிருக்கும். அது நல்லதுதான், பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ பீகார் தான் வந்து பார்த்தோம்னா அதிகம் வளர்ந்துருக்கான். 10 ஆண்டு கம்பேர் பண்ணும்போது அதிகமான வளர்ச்சி பீகாரும், மற்றபடி வந்து கேரளா தான் குறைஞ்ச வளர்ச்சி. அடுத்து டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் என்ன, ஒரு கிலோமீட்டர்ல எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க, இதுதான் டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கிலோமீட்டர்ல எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க. இப்ப சிட்டி, ஒரு கிராமம் இருக்கு, ஒரு சிட்டி இருக்கு. சிட்டில 1 கிலோமீட்டர் எடுத்துக்கிறோம், கிராமத்துல 1 கிலோமீட்டர் எடுத்துக்கிறோம். இப்ப கிராமத்துல வந்து ஒரு 25 பேர் வாழ்றாங்கன்னா சிட்டில ஒரு 250 பேர் வாழ்வாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ரேஷியோ வச்சு பாக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து இன்னொன்னு எப்படி சொல்லலாம்னா டோட்டல் பாப்புலேஷன் பை லேண்ட் ஏரியா. இப்ப வந்து தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாட்டுல 7 கோடி மக்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டோட மொத்த நிலம், இப்ப தமிழ்நாடு வந்து பத்து வச்சுங்க, இப்ப தமிழ்நாடு இருக்கு. இந்த மொத்த நிலத்துல ஓகே
7 கோடி மக்கள் இருக்காங்கன்னா மொத்த ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணும்போது தமிழ்நாடோட ரேஷியோ எவ்வளோ யாருக்காச்சும் தெரியுமா? 5:5:5. இதுதான் வந்து தமிழ்நாடோட டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். தமிழ்நாடு. இந்தியாவது எவ்வளவு இருக்கும் யாருக்காச்சும் தெரியுமா? 382. இதுதான் வந்து இந்தியாவோட பாப்புலேஷன், டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். ஓகேவா? இதே பீகார் இதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்க 1000 போகும். இதே நீங்க டெல்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்க 20,000 போகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க. ஓகே, 382 சூப்பர். ஓகே, அன்மியூட் பண்ணிடுங்க. உங்க வீடியோ வந்து ஷேர் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன்னா மக்கள் தொகையின் அடர்த்தி, ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் அங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்பும். ஸோ ஒரு சதுர கிலோமீட்டர்ல எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க, ஒரு கிலோமீட்டர்ல எவ்வளவு பேர் வசிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கிலோமீட்டர்ல 555 ஆவரேஜ் தான். ஓகே, நீங்க மொத்த தமிழ்நாடு கூட்டிக்கணும், மொத்த தமிழ்நாடோட லேண்ட் ஏரியா கூட்டிக்கணும். 555 பேர் தமிழ்நாட்டுல வசிக்கிறாங்க. இந்தியாவுல 382 பேர் இந்தியாவுல வசிக்கிறாங்க. இதுதான் வந்து டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். இப்போ நம்ம எது அதிகமா இருக்காங்க யார் கம்மியா இருக்காங்க பாத்துருமா? சோ இது புரிஞ்சிச்சு. இது இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட் ரேஷியோ, மனுஷன் கீழே லேண்ட், இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ. ஓகே, மக்கள் தொகை அதிகமான என்ன ஆகும், இந்த ரேஷியோவும் அதிகமாகும். இப்போ வந்து இந்த ஊர்ல 10 பேர் இருந்தோம், இப்போ 100 பேர் மாறும்போது அந்த ரேஷியோவும் அதிகமாகும். சரி, நம்ம பார்ப்போம் எந்த ஸ்டேட் யாரு. இந்த பாருங்க, 1951ல இந்தியாவோட டென்சிட்டி ஒரு கிலோமீட்டர்ல 117 பேர் இருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா 382 பேர் இருக்காங்க. ஓகே, இருக்கிறதுல அதிகமா இருக்கிறது எங்கன்னா பீகார். ஓகே, சொன்னா பீகார்ல தான் வந்து பார்த்தோம்னா அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 1102 பேர் இருக்காங்க ஒரு கிலோமீட்டர்ல சராசரியா. நம்ம வெறும் 555 தான் தமிழ்நாடு. இங்க பாருங்க, 1102 பேர் பீகார்ல ஒரு கிலோமீட்டர்ல இருக்காங்க. ரெண்டாவது அதிகமா இருக்கிறது பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால். ஓகே, மேற்கு வங்காளம் 880. ஓகே, 880 மேற்கு வங்காளம். குறைவா எங்கப்பா இருக்கு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது பார்த்தா அருணாச்சல் பிரதேஷ் 17 பேர். இந்த அருணாச்சல் பிரதேஷ்ல எல்லாமே காடுகள். கிட்டத்தட்ட 80% அருணாச்சல் பிரதேசம் காடு தான். ஓகேவா? மக்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான், 17 பேர் இருக்காங்க கணக்கு. ஓகே, அந்த ஒட்டுமொத்த மக்களே வந்து பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய நிலப்பகுதியில இதுதான் மக்கள் தொகை அடர்த்தி. ஒட்டுமொத்த மக்கள் அது கீழே வந்து பார்த்தா லேண்ட், அவங்க வசிக்கிற இடம். இது எடுத்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ அருணாச்சல் தான் கம்மி, பீகார் தான் அதிகம். ஞாபகம் வச்சுக்கிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போது செக்ஸ் ரேஷியோ. செக்ஸ் ரேஷியோனா என்னன்னா பாலின விகிதம், ஆண்களுக்கு பெண்கள் எவ்வளவு இருக்காங்க. இப்போ எப்பவுமே வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா பெண்கள் ரொம்ப குறைவா இருப்பாங்க. அதனால வந்து எவ்வளோ 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருப்பாங்கன்னு கால்குலேட் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? 1000 ஆண்களுக்கு, இப்போ 1000 பேர் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க கால்குலேட் பண்றது செக்ஸ் ரேஷியோ. ஸோ 1000 மென்னுக்கு எவ்வளவு விமன் இருக்காங்க, ஓகே, எவ்வளவு ஃபீமேல் இருக்காங்க பாக்குறோம். இதுதான் பாலின விகிதம். ஸோ இது மூலமா வந்து ஆண்களும் பெண்களும் எங்கெல்லாம் குறையுது. இப்ப பெண்கள் வந்து இப்போ 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 வந்து பார்த்தோம்னா 2011 சென்சஸ் படி எங்க ரொம்ப ரொம்ப பெண்கள் கம்மியா இருந்தாலும் ஹரியானான்ற மாநிலத்துல ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாங்க. அதனாலதான் வந்து பார்த்தோம்னா பேட்டி பச்சோ பேட்டி படோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா ஹரியானால வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த 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 டைம்ல. ஏன்னா அங்கதான் வந்து பார்த்தோம்னா பெண் சிசு கொலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ அந்த பேட்டி பச்சோ பேட்டி படோ இந்த ஸ்கீம் மூலமா பெண் குழந்தையோட முக்கியத்துவம், பெண் குழந்தையோட கல்வி, பெண் குழந்தைய வந்து இந்த மாதிரி சிசு கொலையிலும் தடுக்கிறதுக்காக நிறைய திட்டங்கள்லாம் அதுல இருந்தது. ஸோ அதனாலதான் ஹரியானால அந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. ஸோ எங்க வந்து கம்மியா இருக்குன்றதை இந்த டேட்டா மூலமா தெரிஞ்சுக்கலாம். இப்ப தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது 996ன்னு இருக்கும் சில இடங்கள்ல, 995ன்னு இருக்கும் சில இடங்கள்ல. ஸோ நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுல வந்து பார்த்தா 1000 ஆண்களுக்கு 996, 996 பெண்கள் இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்தியான்னு பார்த்தோம்னா 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் இருக்காங்க. இதெல்லாம் படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். ஓகேவா? 1000 பேர் இருக்கும் இந்தியாவில, 943 பெண்கள் தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது ஹரியானா, 841 நினைக்கிறேன். ஓகேவா? ஹரியானா 877 ஹரியானா. நம்ம பார்த்தோம்னா சில இடங்கள்ல வந்து 95 இருக்கும், சில டைம்ல 96 இருக்கும். நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்க, 996. அதே போல எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, 1000 பாருங்க, கேரளால 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்களாம். சோ ஆண்கள்
ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோன்னா வச்சுங்க, இந்தியாவுல எல்லாமே ஆண்கள் வந்து ஆதிக்கம் உள்ள சமுதாயம் சொல்லுவோம் இந்தியாவுல. ஆனா கேரளா மட்டும் பெண்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்குமா. இப்போ மதர் அங்க பெண்மைக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆதிக்கம் உள்ள இப்ப எப்படி சொல்றேன்னா மதர்ஹுட் அங்க வந்து பார்த்தோம்னா பெண்களை மையப்படுத்த ஒரு சமுதாயம் வந்து பார்த்தோம்னா கேரளால வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் பார்த்தோம்னா பெண்களுக்குனாவே அவங்க வந்து அதை வந்து இந்த கருக்கலைப்பு அதெல்லாம் இருக்காது. ஓகே, மற்ற இடத்தெல்லாம் அப்படி இல்லை. பெண் குழந்தைன்னு பார்த்தாவே இந்த ஆணாதிக்க சமுதாயத்துல இருந்து அதை வந்து அந்த சிசு கொலை அந்த மாதிரி நடக்குது. அதனாலதான் வந்து பார்த்தோம்னா ஹரியானாலாம் அதிகம். அதனாலதான் பாருங்க 1000 பேருக்கு வெறும் 877 பெண்கள் தான் இருக்காங்க. அதனாலதான் நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய லான்ச் பண்றாங்க அந்த ஸ்டேட்ல. ஸோ இப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது 996, கேரளா தான் ஹையஸ்ட். ஆண்களுக்கு பெண்களுக்கு உள்ள ரேஷியோ தான் இது. ஓகே, அதுக்கடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் எவ்வளவு வருஷம் வாழ்வாங்க. ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுங்க, இந்த குழந்தை இந்தியாவில் ஒரு ஆவரேஜா எத்தனை வயசுக்கும் வாழ்வாம்பா அப்படி பார்க்கும்போது ஒரு ஆவரேஜா பார்த்தோம்னா 67 வயசுக்கும் இந்தியாவில் ஒருத்தர் வந்து வாழ்வாங்க. ஓகேவா, இதே நீங்க ஜப்பான்ல எடுத்து பாருங்க, 99, 100, 120 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஓகேவா, ஜப்பான் 90 வயசு ஜப்பானோட ஆவரேஜ். ஸோ இந்தியாவுக்கு பொறுத்தவரைக்கும் 67 வயசு. இதே நம்ம சுதந்திரம் வாங்கினப்ப பார்த்தோம்னு வச்சுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. பாருங்க, நம்ம சுதந்திரம் அடையிறப்ப வந்து பார்த்தோம்னா வெறும் ஆண்கள் பெண்கள் ஒட்டுமொத்த இந்தியாவோட சராசரி ஏஜ் 32. ஓகேவா, இப்ப 32 வயசு ஒரு இளைஞரா இருக்கும் போதே அவங்க வந்து ஏதோ ஒரு காரணம் நோயினாலேயோ இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சரியில்லாததுனால பாவர்ட்டி, மேன்மேட் பாவர்ட்டி எல்லாமே வந்து பார்த்தோம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பஞ்சம், இதனாலே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இறந்துருவாங்க. அதுதான் பாருங்க, வெறும் 32 வயசு தான் இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ். யாராச்சும் பிரிட்டிஷ் வந்து நல்லா பண்ணாங்கன்னா இதை காட்டுங்க. பாருங்க, 35 வயசுல வந்து ஆவரேஜா இந்தியால இறந்திருக்கான். 35 வயசுன்றது ஒரு இளைஞர்களோட வயசு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு நிர்வாக சீர்கேடு பிரிட்டிஷ் டைம்ல இருந்திருக்கு. 1945, 43 ஃபெமைன், பெங்கால் ஃபெமைன் ஒரு ஃபெமைன் இருக்கும். அந்த ஃபெமைனோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டினிய உலகத்திலே எங்குமே பார்த்திருக்க மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு பசி பட்டினி வந்திருப்பாங்க. இந்த பெங்கால் ஃபெமைன் 1943 கூகுள் அடிச்சு பாருங்க, அந்த போட்டோஸ் பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிர்வாகத்தினால நம்மளோட ஆவரேஜான வயசு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அரசாங்கம், இப்போ இந்திய அரசாங்கம் இதோட அதிகம் இதை வந்து நம்ம பொறுமையா இன்க்ரீஸ் பண்ணி இப்ப வந்து பார்த்தோம்னா 67 வயசு வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா வச்சிருக்கோம். ஓகேங்களா, நேஷனல் ஹெல்த் இப்ப வந்து பார்த்தோம்னா இதை வந்து 68 மாத்தத்துக்காக 68 நம்மளோட டார்கெட். எப்பன்னா நேஷனல் 2000 ஹெல்த் பாலிசி இருக்குல்ல, நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017 பார்த்தோம்னா நம்ம வந்து 67 இருக்கும். 68 நம்மளோட வயசை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நம்ம ஹெல்த் டார்கெட் வச்சிருப்போம். இந்த மாதிரி டார்கெட் வச்சுதான் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். ஓகேவா, இது இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆவரேஜா பார்த்தா 67. ஓகே, இது வந்து சென்சஸோட டேட்டா. ஓகே, 67 சென்சஸோட டேட்டா ஞாபகம் வச்சுங்க. இது ஸ்கூல் புக்ல கொடுத்த டேட்டா, நீங்க சென்சஸே ஃபாலோ பண்ணீங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, வேற எதுவும் இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லிட்ரஸி ரேட்டு இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா 74% மக்கள் வந்து படிச்சிருக்காங்க. இப்ப வந்து இது படிச்சிருக்காங்கன்னும் போது குழந்தைங்களாம் எண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் 7 வயசுக்கு மேல இருக்காங்களோ, ஓகேவா, யாரெல்லாம் 7 வயசுக்கு மேல இருக்காங்களோ ஒரு மொழிய எழுதவும், ஒரு மொழியை அவங்க எழுத தெரியணும், படிக்க தெரியணும். ஓகே, ரைட் அண்ட் ரீட், ஒரு மொழிய எழுதவும் படிக்கவும் தெரிஞ்ச அவங்கள லிட்ரேட், அவங்கள படிக்கிறவங்கன்னு அர்த்தம் இந்தியாவுல. ஓகே, அவங்க ஸ்கூலுக்கு போனாங்களா அதெல்லாம் கணக்கு இல்லை. ஒரு மொழி, ஏதோ ஒரு மொழிய 7 வயசுக்கு மேல இருக்கிறவங்க படிக்கவோ இல்ல படிக்கவும் எழுதவும் தெரியணும். ஒரு மொழி, ஒரு போர்டு பாக்குறாங்கன்னா அதை படிக்கணும், அதை எழுதணும். ஏதாச்சும் சொன்னா அப்படி எழுதுனாங்கன்னா அவங்க லிட்ரேட்டு. அப்படி பார்க்கும்போதே 74% பேர் தான் படிச்சிருக்காங்க. 26% இந்தியாவுல ஒரு மொழிய அவங்களோட தாய்மொழியா இருந்தாலும் அதை படிக்கவும் எழுதவும் தெரியல. சோ எங்க அதிகமா படிச்சிருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும், கேரளா 94%. ரெண்டாவது பாருங்க மிசோராம், இதுதான் ரொம்ப முக்கியம். இரண்டாவது மிசோராம், மூணாவது கோவா. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் கேரளா, ரெண்டாவது மிசோராம், மூணாவது கோவா. எங்க எழுத்தறிவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு பார்த்தோம்னா பீகார் தான் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு, 61%. ஓகேவா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 80% எழுத்தறிவு இருக்கு. சோ 80% தமிழ்
நம்ம தமிழ் மொழியை படிக்கவோ எழுத தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டேட்டா. இதுல ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவுன்னு பாருங்க. இப்ப ஆண்களை பார்த்தோம்னா 82%. இதுலயும் பாருங்க ஒரு ஜெண்டர் கேப் இருக்கு. ஆண்கள் வந்து பார்த்தோம்னா 82%, பெண்கள் பார்த்தோம்னா 65%. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கேட்பாங்க அடிக்கடி. ஓகே, 82 மைனஸ் 62 65. ஸோ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 16.6% வந்து பார்த்தோம்னா இதுக்குள்ள ஒரு வேறுபாடு இருக்கு, கேப் இருக்கு. நோட் பண்ணுங்க. லிட்ரஸி கேப்னு சொல்லுவாங்க. லிட்ரஸி கேப் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வளவு சதவீதம் கேப்னா 16%. 16.65% வந்து பார்த்தா லிட்ரஸி கேப் இருக்கு. ஆண்கள் பார்த்தோம் 82. இதே நம்ம சுதந்திரம் அடைஞ்சப்ப பாருங்க, மொத்தமாவே படிச்சிருக்கும் பார்த்தா 18% பேர் தான். ஒரு மொழி ஏதோ படிக்க தெரியுங்கிறோம் 18% தான். பெண்கள் பாருங்க, 100ல 9 பெண்கள் தான் படிச்சிருக்காங்க, 8 பெண்கள் தான் படிச்சிருக்காங்க. 100 பெண்கள்ல 8 பெண்கள் தான் படிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி தான் இந்த பிரிட்டிஷ் ஆட்சி இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் எழுத்தறிவு. இவ்வளவுதான் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் மொத்தம் டேட்டாவும். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களோட நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமில நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். இதுக்கு நீங்க என்ன ரெஃபர் பண்றீங்கன்னா, +1 புக்ல இந்தியன் எக்கானமில 7வது லெசன் எடுத்தீங்கன்னா இதுல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே அங்கேயே இருக்கும். ஒண்ணு பிடிஎஃப் படிங்க, இல்ல அங்க படிங்க, இல்ல நம்மளே கூட புக் வந்து போட்டிருக்கோம், அதை கூட நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம வந்து இந்த செஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு இதே மாதிரி நம்ம வந்து எஸ்ஐக்காக 4ல இருந்து கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போறோம். எஸ்ஐ எக்ஸாம் வந்து ஜூன் மாசம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க போறோம். மொத்தம் இது வந்து முழுக்க முழுக்க இங்கிலீஷ் மீடியத்தை மையப்படுத்தி தான் வைக்கிறோம். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் பசங்க. ஏன்னா தமிழ் மீடியத்துல இருக்கிறவங்க நிறைய இடத்துல கோச்சிங் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க யாருக்கும் கிளாஸஸ் இல்ல பெருசா. அதனால 60 நாள் மொத்தம் போர்ஷனும் நடத்தி ஒரு 100 மினி டெஸ்ட்டும் ஒரு 20 ஃபுல் டெஸ்ட்டும் வைக்க போறோம். யாராச்சும் விருப்பம் இருந்தீங்கன்னா நீங்க அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணியும் டவுட் ஏதாச்சும் இருந்தா கேட்டுங்க. நீங்க டெமோ கிளாஸையும் அட்டன் பண்ணலாம். கிளாஸஸ்லாம் எப்படி போகுன்றது. இது பெய்ட் கிளாஸ், ஃப்ரீ இல்ல, இது பெய்ட். ஓகே, தேங்க்யூ.